அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when the applied force is less than the limiting frictional force, the body will. Applied force is less than the limiting frictional force. Actually limiting frictional force அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா the frictional force offered by the body when it starts to move. ஓகேங்களா, அதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் அதை விட லோவாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகாது, பாடி மூவ் ஆகாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when the applied force is less than the limiting frictional force, the body will remain at rest. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டீன்னு சொல்லிட்டு பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான். ஓகேங்களா, அப்ளைடு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓவர் கம் பண்ணால் தான் பாடி மூவ் ஆகும். ஸோ இட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்டு. ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா, பி ஃபார் பாம்பே, ரிமைன் அட் ரெஸ்ட்டு. ஓகேவா, ரைட். A 44 Newton block is thrust up a 30-degree inclined plane with an initial speed of 5 meter per second. 5 meter per second வந்து initial speed. It travels a distance of 1.5 meter before it comes to rest. ஓகேங்களா, it travels a distance of 1.5 meter before it comes to rest. The frictional force acting upon it would be. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கோட வெயிட் வந்திங்கன்னா 44 நியூட்டன். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 30 டிகிரி இன்க்ளைன் பிளேனில் மூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இனிஷியல் ஸ்பீட் 5 மீட்டர் பர் செகண்டில். அது ரெஸ்ட்டுக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி 1.5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் வர்ற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் இங்கே இல்லை. நான் அந்த சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனில் வர நார்மல் ப்ராப்ளம் தான் இது. நெக்ஸ்ட்டு டைனமிக் ஃப்ரிக்ஷன் ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எப்போவுமே வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ஹையர். ஓகேங்களா, ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் அது வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அதை நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா மூவிங்கில் இருக்கும்போது க்ரியேட் ஆகிற ஃப்ரிக்ஷன் இந்த ரெஸ்டிங்கில் இருக்க ஃப்ரிக்ஷனை விட லோவாக தான் இருக்கும். ஸோ டைனமிக் ஃப்ரிக்ஷன் ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ். ஓகேங்களா, ஆன்சர் வந்து லெஸ். நெக்ஸ்ட்டு, if a force of 30 Newton is required to move a mass of 35 kg on a flat surface horizontally at a constant velocity, what will be the coefficient of friction? So ஒரு பாடி ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறதுக்கு 30 நியூட்டன் தேவைப்படுது. அதனுடைய மாஸ் வந்து 35 கேஜின்னா அதனுடைய எம்ஜி போட்டோம்னா அதனுடைய வெயிட் கிடச்சிரும். ஸோ அதுவும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறாங்க. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓகே, ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஃபோர்ஸ் வந்து இப்போ நம்ம ரைட் சைடில் மூவ் ஆகுது, பாடி ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன் லெஃப்ட் சைடில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதான் மியூ ஆர்னு சொல்லுவோம். ஸோ கான்டாக்டில் இருக்கிறதுனால ரியாக்ஷன் ஃபோர்ஸு அப்போர்டில் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி டவுன்வர்டில் வெயிட்டு 35 இன்ட்டு ஜி. ஓகேங்களா, அதாவது வெயிட் வந்து எம்ஜி, எம் வந்து இங்கே 35 கிலோகிராம் இன்ட்டு ஜி வந்து 9.81. ஸோ இப்போ நம்ம வந்து வேர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணோம்னா ரியாக்ஷன் வந்து 35 இன்ட்டு ஜி. ஓகேங்களா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு ஜி. அடுத்தது ஃபோர்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்னு வரும். ஓகேங்களா, அதாவது அந்த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு புஷ் த பாடி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ ஆர்னு வரும். ஆரோட வேல்யூ 35 இன்ட்டு ஜி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர் தான். 30 divided by 35 into 9.81. ஸோ 0.087. ஓகேங்களா, ஸோ இதில் கேட்குறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர். அடுத்தது 2 பாடிஸ் ஆஃப் மாஸ் எம் அண்ட் எம். ஓகேங்களா, ஒன்று வந்து ஸ்மால் எம், இன்னொன்று வந்து கேபிட்டல் எம் ஆர் ஹங் அட் த எண்ட்ஸ் ஆஃப் த ரோப் பாசிங் ஓவர் ஏ ஃப்ரிக்ஷனல் புள்ளி. ஓகேங்களா, ஸோ ஒரு புள்ளியோட சர்ஃபேஸில் இந்த ரோப் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது ரோப் வந்து இருக்குது, அதனுடைய ஒரு எண்டில் ஸ்மால் எம்ன்ற மாஸ், இன்னொரு எண்டில் கேபிட்டல் எம்ன்ற மாஸ் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. த அக்சலரேஷன் இன் விச் த ஹெவியர் மாஸ் எம் கம்ஸ் டவுன் இஸ் கிவன் பை த ஃபாலோவிங். ஓகேங்களா, அதாவது கண்டிப்பாக ஹெவியர் மாஸ் டவுனில் வரும். ஓகேங்களா, அதனுடைய அக்சலரேஷன் கேட்குறாங்க. த அக்சலரேஷன் இன் விச் ஹெவியர் மாஸ் எம் கம்ஸ் டவுன் இன் த இஸ் கிவன் பை த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு சைட்லேயும் வர்ற டென்ஷன் ஈக்குவேட் பண்ணி ஃபைனலாக அந்த டெரிவேஷனில் ஃபைனல் ஆன்சராக இது வரும்.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் டிவைடட் பை கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போனா ஜீனே சொல்லிடலாம் இந்த இடத்துல. பட் இங்கே வந்து ஆப்ஷனில் ஜி இன்ட்டு எம் ப்ளஸ் எம் டிவைட் பை எம் ப்ளஸ் எம் அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஜி இன்ட்டு எம் ப்ளஸ் எம் டிவைடட் பை எம் ப்ளஸ் எம். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு கேபிட்டல் எம், இன்னொரு சைடு ஸ்மால் எம். கேபிட்டல் எம் தான் வந்து ஹெவியர் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே வர்ற அந்த அக்சலரேஷன் வந்து ஜஸ்ட்டு ஜி இன்ட்டு எம் ப்ளஸ் எம் டிவைட் பை எம் ப்ளஸ் எம் அந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the maximum frictional force which comes into play when a body first begins to slide over the surface of the another body is known as limiting friction. So limiting friction அந்த just begin to move அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு tangent of angle of friction is equal to tangent of angle of friction is equal to, அதாவது tan mu is equal to tan ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. அதாவது மியூ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதுதான் வந்து டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? அங்கே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு நீங்கள் tan எடுத்திங்கன்னா அதுதான் வந்து மியூ. மியூனா என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைட் பை ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகிற அந்த இன்க்ளைன்டு பிளேனில் நம்ம வந்து அதை அந்த ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ எஃப் பை ஆர்னு வரும். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர்னு வரும். ஓகேங்களா? அதாவது அந்த tan தீட்டான்றதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டால் அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு a body weight of 200 Newton is resting on a rough horizontal plane and can be just moved by a force 80 Newton applied horizontally. What will be the value of the coefficient of friction? Previously இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ பாடியோட வெயிட் வந்து 200 நியூட்டன், அதே மாதிரி ஹரிசான் பிளேனில் ரெஸ்ட்டாக இருக்குது, அதை மூவ் பண்ணுறதுக்கு 80 நியூட்டன் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றது வந்து என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ பை ஆர் நம்ம சொல்லுவோம். இதில் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்னு சொல்லுவோம், மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர். அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு டிவைடட் பை ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து என்னது, வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணோன்னா ரியாக்ஷன் வந்து அந்த வெயிட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ 200 நியூட்டன். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி கேன் பி ஜஸ்ட் மூவ்டு பை எ ஃபோர்ஸ் 80 நியூட்டன். அப்படின்னா என்ன அர்த்தம், 80 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது மூவ் ஆகுது, கரெக்டாக ஜஸ்ட்டு மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அதுதான் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவும். ஸோ 80 டிவைட் பை 200 இஸ் ஈக்குவல் டு 0.4. இல்லைனாலும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது மோஷனோட டைரெக்ஷனில் அப்ளைடு ஃபோர்ஸும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் எழுதுவோம். ஸோ ஹரிசான்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 நியூட்டன் வந்துடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 0.4. நெக்ஸ்ட்டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் ஆஃப் த பாடி, ஜியாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த பாடி, சைஸ் ஆஃப் த பாடி அண்ட் நேச்சர் ஆஃப் த கான்டாக்டிங் சர்ஃபேசஸ். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சி வரும், சைஸ் ஆஃப் த பாடி அண்ட் நேச்சர் ஆஃப் த கான்டாக்டிங் சர்ஃபேசஸ் வரும். அது போக வேறு என்ன இருக்குது, நேச்சர் ஆஃப் த கான்டாக்டிங் சர்ஃபேசஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் சொன்னது மிஸ்டேக் தான். சைஸ் ஆஃப் த பாடி மேட்டர் கிடையாது, நேச்சர் ஆஃப் கான்டாக்டிங் சர்ஃபேசஸ் அது மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி தான், அதாவது நேச்சர் ஆஃப் கான்டாக்டிங் சர்ஃபேசஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ரஃப் சர்ஃபேஸா இல்லை ஸ்மூத் சர்ஃபேஸா அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ நேச்சர் ஆஃப் கான்டாக்டிங் சர்ஃபேஸ் மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது a steel wheel of 600 mm diameter rolls on a horizontal steel rail. Okay, it carries a load of 500 Newton. The coefficient of rolling resistance is 0.3 mm. Coefficient of rolling resistance is 0.3 mm சொல்கிறாங்க. The force necessary to roll the wheel along the rail. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீல் ரெயிலில் ரோல் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீலோட டயாமீட்டர் இருக்குது 600 mm, ஹரிசாண்டல் ஸ்டீல் ரெயில்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லோடு வந்து பார்த்திங்கன்னா 500 நியூட்டன், அதனுடைய லோடு வந்து 500 நியூட்டன் சொல்கிறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.3 mmன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ரெசிஸ்டன்ஸ் mm கிடையாது, 0.3 மட்டும்தான். அது தப்பாக கொடுத்துருக்காங்க, 0.3 மட்டும்தான். ஸோ சால்வ் பண்ணும்போது முதல்ல ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கிறாங்க.
அப்புறம் வெயிட் வந்து அதனுடைய லோடு வந்து 500 நியூட்டன் சொன்னாங்க, அதனால் வெயிட் வந்து 500 நியூட்டன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. கான்டாக்ட்னால ஒரு ரியாக்ஷன், அதனால் வந்து என் எடுத்துக்கிறாங்க, அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், அது எஃப்ஆர்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தெரியும், அதனுடைய ஃபார்முலா என்னது, ஜஸ்ட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர், மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு மியூ தெரியும், அப்புறம் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து என்னது எண்ணை நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா வெயிட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ 500 ஓகேங்களா, என் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ ஃபைனலாக நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அந்த கேட்குறாங்க, அந்த நெசசரி ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னா அது ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்னு சொல்லலாம். மியூ வந்து நமக்கு 0.3, ஆர் வந்து அந்த ரியாக்ஷன், அதாவது இங்கே என்னன்னு சொல்கிறோம், அந்த n இஸ் ஈக்குவல் டு 500 ஓகேங்களா. அப்போ 0.3 இன்ட்டு 500 150 நியூட்டன். ஸோ நார்மல் கொஸ்டின் தான், ஆன்சர் வந்து 150 நியூட்டன். ஸோ ஃபிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு moment of inertia of an area dA at a distance x from a reference axis is. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டு கேட்டகரியில் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னாலே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், அதிலிருந்து ஒரு டிஸ்டன்ஸு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் an ஏரியா டிஏ, ஒரு பெரிய எலமெண்ட்டில் டிஏன்ற ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய எலமெண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, எங்கேருந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அப்போ ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னா ஜஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா, அதுதான் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா. அதாவது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னவோ அதனுடைய ஸ்கொயரு இன்ட்டு அந்த ஏரியா ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஏ, அதுதான் கரெக்டு. So moment of inertia of an area dA at a distance x from the reference axis is integration of x square dA. இதில் the axial moment of inertia of a plane area is the geometrical characteristics of the area defined by the integrals. ஓகேங்களா. இதில் வந்து axial moment of inertia நம்ம x axis பொறுத்து என்ன, y axis பொறுத்து என்னன்னு கேட்கும்போது IXX அப்படின்னு என்னது, moment of inertia about x axis. அது வந்து என்ன வரும்னா அந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த ஏரியானுடைய டிஸ்டன்ஸ் அது வந்து ஒய், அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் டிஏ. அதே மாதிரி ஐஒய்ஒய்னா ஒய் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்ட் அப்பான் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஏரியாவோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஏ ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட்டு moment of inertia of a body does not depend on. ஓகேங்களா. moment of inertia எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி, நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த பாடி, அப்புறம் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பாடி, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் இன் த பாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாலையும் சரி, அதாவது மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணாலும் சரி, ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணாலும் ஆங்குலர் வெலாசிட்டி அதாவது ஒமேகா வந்து அந்த ஃபார்முலாவில் வராது. ஸோ ஒமேகாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ வந்து ஒமேகாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பாடி தான் வந்து இங்கே கிடையாது. இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி கண்டிப்பாக வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எடுப்போம். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி இம்பார்ட்டன்ட், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் மாஸ் ஆஃப் த பாடி, இப்போ நம்ம மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னோம்னா மாஸ் ஆஃப் த பாடி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ், இங்கே சொல்கிறது எல்லாமே வந்து மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், மாஸு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் இன் த பாடி ஓகேங்களா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம மாஸ் ஒரு மாஸ் லோவாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோன்னா ஒரு வேல்யூ வரும். மாஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோன்னா அப்போது ஒரு வேல்யூ வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் இந்த பாடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா. இப்போ ஒரு ஒரு போட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா பிச்சிங் ரோலிங்கு 2 ஆக்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் 2 ஆக்சிஸ் பேஸ் பண்ணி அதனுடைய மூமெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஒன்று வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லையும் பார்க்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லையும் பார்க்கலாம். அந்த அப் அண்ட் டவுன் மோஷன் அந்த ஆசிலேஷனை பார்க்கலாம். அது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 டைரெக்ஷனில் சொல்லலாம் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வந்து இந்த பிச்சிங் ஆக்ஷனில் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா.
சரி, அது மாதிரியான கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி வந்து ஆங்குலர் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஒமேகாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இங்கே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் when x and y the coordinate of the differential elements of the area dA, since this area dA is multiplied by the square of the distance, the moment of inertia is also called the second moment of area. ஓகேங்களா, அந்த பொதுவாகவே மொமெண்ட் அப்படின்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணிடுறோம்னா, இங்கே ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றதுனால பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏரியா, அதுவும் டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அதனால் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்கிறாங்க இதை. அதாவது மொமெண்ட்டோட மொமெண்ட், அதான் வந்து செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்னொரு நேம் வந்து நம்ம செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லலாம். அடுத்தது, ஃபார் பிரின்சிபல் ஆக்சஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி. இப்போது பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இங்கே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா IXY. ஓகேங்களா, IXY அப்படின்றது தான் பிரின்சிபல் ஆக்சஸ். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 0ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, XYன்ற ஆக்சஸ், அந்த ஆக்சஸ் தான் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதை பேஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 0 அப்படின்றாங்க. அதாவது அந்த ஆக்சஸில் தான் அந்த பாடியினுடைய சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து நம்ம அதை பேஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்தோம்னா 0 வரும். ஓகேங்களா, ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொன்னாலே அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதை பேஸ் பண்ணி வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அந்த ஆக்சஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 0. ஒன்றும் இல்லை, நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கிற ஆக்சஸ்லேருந்து சர்டைன் டிஸ்டன்ஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் அந்த ஆக்சஸ்லேயே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு கேட்டாங்கன்னா அது வந்து 0. அதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேங்களா, ஸோ 0. நெக்ஸ்ட்டு, the moment of inertia of a rectangular section of base B, height h, about its base will be. ஓகேங்களா, இதில் பாருங்கள், பேஸு பின்னு சொல்லிட்டாங்க, ஹைட் ஹெச்ன்னு சொல்லிட்டாங்க, அபவுட் இட்ஸ் பேஸ். இப்போ இங்கேயே எடுத்துட்டோம்னா பேஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்ஸில் இருக்குது, ஹைட் வந்து ஒய் ஆக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து நமக்கு இது கேட்குறாங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த பி இன்ட்டு இன்னொரு சைடு ஹெச், அது வந்து கியூப் 3 டைம்ஸ் வந்து பவரில் வரும். ஸோ BH3/12. ஓகேங்களா, அது இல்லாமல் இப்போ என்னென்னா கொஸ்டினில் கேட்குறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் ஆஃப் பேஸ் B அண்ட் ஹைட் ஹெச் அபவுட் இட்ஸ் பேஸ் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம அந்த BH3/12 அல்லது BD3/12ன்னு சொல்கிறது எல்லாமே வந்து அந்த சென்ட்ராய்டல் ஆக்சஸை வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக ஒரு ஆக்சஸ் பாஸ் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சஸை பொறுத்து வர்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் BD3/12. ஆனால் இப்போ கேட்குறது பேஸ். ஓகேங்களா, பேஸ் அந்த இடத்துலேருந்து வர்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பேரலல் ஆக்சிஸ் தியரோட ஃபார்முலா வந்து இப்போ இந்த பேஸ் எங்கே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில், அப்போ IXXன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு IG, அதாவது சென்ட்ராய்டல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதை வச்சு வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IG ப்ளஸ் A இன்ட்டு X². இது ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றதுல ஏரியா இன்ட்டு X². அந்த எக்ஸுன்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து நம்ம சூஸ் பண்ண ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் எக்ஸு. சில இடங்களில் ஹெச் பார் யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, AH²² அப்படின்னு டேர்ம்லாம் வரும். அது ஒன்றும் இல்லை, நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகிற ஆக்சிஸில் நம்ம படிக்கிற ஃபார்முலா எல்லாமே அந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்லேருந்து வர்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அவங்க வேறு ஏதாவது ஒரு ஆக்சிஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு IG ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தட் ஆக்சிஸ் ஃப்ரம் தி சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இப்போ இங்கே வந்து பேஸ்ன்னு சொன்னதுனால அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா H/2ன்னு வரும். எங்கள் சென்ட்ரல் கிராவிட்டிலேருந்து அந்த பேஸோட டிஸ்டன்ஸ் வந்து H/2ன்னு வரும். அப்போ எக்ஸ்னு ஒரு இடத்துல நம்ம H/2 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏரியா என்னது, ஏரியான்றது அந்த பிளாக்னுடைய அந்த கிவன் பிளேனோட ஏரியா. ஸோ பிரெத் இன்ட்டு ஹைட், இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள். ஸோ பிரெத் இன்ட்டு ஹைட்டு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கடைசியில் வந்து BH3/3ன்னு வரும். BH3/3ன்னு வரும். கொஸ்டினில் ரொம்ப சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா BD3/12 ஆர் BH3/12ன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்ட் ஆன் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இங்கே கேட்குறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்ட் ஆன் அபவுட் இட்ஸ் பேஸ். அப்போ பேஸ்லேருந்து கேட்குறதுனால நம்ம அந்த பேரலல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி வர்ற ஆன்சர் BH3/3. BH3/3. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ குவார்ட்டர் சர்க்கிள். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபார்முலா தான். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ குவார்ட்டர் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து Dன்னு சொல்லிட்டாங்க. அபவுட் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் கிவன் பை ஆன்சர் பார்த்துருவோம்.
ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜுன்னா ஓஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் சர்க்கிள்னு எடுத்துக்கும் போது ஓஎக்ஸ்ன்னு ஒரு ஆக்சஸும் ஓஒய்ன்னு ஒரு ஆக்சஸும் வரும். இப்போது ஸ்ட்ரெயிட் எட்ஜுன்னு சொல்லும்போது ஓஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஓஎக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம சர்க்கிளுடைய மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 5/64 to d⁴ வரும். 5/64 to d⁴ வரும். இது குவார்ட்டர் சர்க்கிள்னால ஜஸ்ட் 1/4 மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா, டிவைட் பை 4. அந்த சர்க்கிளோட மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா 5/64 to d⁴, அது டிவைட் பை 4 போட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துடுது. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜுன்னு சொன்னதுனால அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், குவார்ட்டர் சர்க்கிள். ஸோ சர்க்கிளோடைய மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா அதே ஸ்ட்ரெயிட் எட்ஜை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5/64 to d⁴. ஸோ இங்கே என்ன பண்ணிடுறாங்க, அதை 1/4 மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதான் குவார்ட்டர் சர்க்கிளுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா, ஸோ இப்போ 5/256 into d⁴. The radius of gyration k for a solid cylinder of radius r is equal to. ஓகேங்களா, இது சாலிட் சிலிண்டருக்கு ஒரு ஃபார்முலா வரும், அதே மாதிரி டிஸ்க்கு ஒரு ஃபார்முலா வரும், ரிங்குக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலிட் சிலிண்டர் சொல்லிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே கேட்குறாங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்காக யூஸ் பண்ணுற அந்த ரேடியஸ். இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு நீங்கள் கரஸ்பாண்டிங் மாஸ் போட்டிங்கன்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, கரஸ்பாண்டிங் ஏரியா போட்டிங்கன்னா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போது இங்கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே ஃபார் சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு r/√2ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ரேடியஸை வந்து நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், அதாவது ஆர், அதை வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எடுத்துக்கூடாது. சாலிட் சிலிண்டர்னு சொன்னாங்கன்னா r/√2. ஒரு சாலிட் சிலிண்டருடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா r/√2. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ டிஸ்க் டைப் flywheel. Radius of gyration of a disc type flywheel of diameter d. ஓகேங்களா, இப்போ கேட்குறது வந்து ஒரு டிஸ்க் flywheel வந்து டிஸ்க் டைப்பில் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர். இப்போது ஓகே, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலாகவே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இப்போ ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to a into k². இந்த கே தான் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவோம். இதே வந்து மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா m into k²ன்னு சொல்லுவோம், மாஸ் இன்ட்டு k²ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k is equal to √I/a அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்கிள் பொதுவாக என்ன சொல்லுவோம், 5/64 to d⁴, டிவைட் பை ஏரியா வந்து 5/4 d². கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து d/4ன்னு வருதா. கேன்சல் பண்ணி பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும், 4/64 16 வரும், d² d⁴ d²ன்னு வரும். ஸோ ரூட்லேருந்து வெளில வரும்போது d/4. அப்போது டிஸ்க் டைப் ஃப்ளைவீல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஸ்க் டைப் ஃப்ளைவீல் ஆஃப் டயாமீட்டர் டின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து d/4. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கேட்டாங்கன்னா நம்ம டியை தூக்கிட்டு 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ r/2ன்னு வரும். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எ சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர்ன்னு இருக்கிறது வந்து இங்கே, அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினில் r/√2ன்னு இருக்குது. எனக்கு அதில் டவுட் இருக்குது, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் இது கரெக்டு தானான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, மற்றபடி இங்கே டிஸ்க் டைப் ஃப்ளைவீல்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து d/4. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா கூட நம்ம இந்த I is equal to ak² யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்கிள்னாலே 5/64 to d⁴ தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அன் ஏரியா. அப்போ ஏரியா மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. ஏரியா மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்தாலே நம்ம இந்த கேஜின்னு வரதெல்லாம் விட்டுலாம், ஏன்னா அது மாஸ் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா அதோட யூனிட்டாக தான் வரும். ஸோ அது இல்லாமல் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா m/4, ஏன்னா ஒரு ஏரியா இன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ m² இன்ட்டு m², m/4 தான் வரும். mm/4 இருந்தாலும் கரெக்டு தான். ஓகேங்களா, ஆன்சர் வந்து D, m/4. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அன் எலிப்டிக்கல் ஏரியா அபவுட் த மேஜர் ஆக்சஸ். இங்கே உள்ளதில் மேஜர் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ். ஓகேங்களா, அதே மாதிரி மைனர் ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸ். இங்கே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அன் எலிப்டிக்கல் ஏரியா அபவுட் த மேஜர் ஆக்சஸ் சொல்கிறாங்க. அப்போ மேஜர் ஆக்சஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து ஃபார்முலா தான், ஒரு நிமிஷம். ஆப்ஷன் ஏ, அதாவது π/4 into xy³ 5/4 into xy³
இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ்ன்றதுனால இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வருது. ஸோ அது வந்து அதனுடைய டைமென்ஷன் எக்ஸு. அதுலேருந்து அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் கியூப் பை 4, அதாவது ஸ்மால் வேல்யூ ஒய் இருக்குங்களா, அது வந்து கியூப் டைம்ஸ் வருது, இன்ட்டு எக்ஸு பை 4, எக்ஸ் ஒய் கியூப் பை 4. மைனர் ஆக்சிஸ்னால் ஆப்போசிட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் an elliptical area about the major axis வந்து பை பை 4 xy கியூப். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் an elliptical area about minor axis வந்து பை பை 4 y x கியூப். ஸோ என்ன ஆக்சிஸ் சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து ஆன்சர் வருது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது மேஜர் ஆக்சிஸ் சூஸ் பண்ணோன்னா பை பை 4 xy கியூப். அதே மைனர் ஆக்சிஸ் சூஸ் பண்ணோன்னா பை பை 4 y x கியூப். ஓகே, இதெல்லாம் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 circular discs of equal masses and thickness made of different materials will have same moment of inertia about their central axis of rotation. ஓகேங்களா, 2 சர்க்குலர் டிஸ்க்கு ஈக்குவல் மாஸ்ன்ட்டாங்க, ஈக்குவல் திக்னஸ் சொல்லியாச்சு. ஆனால் மெட்டீரியல் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. சேம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தேர் சென்ட்ரல் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இது வந்து பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 2, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வித்தின் த பாடி. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வித்தின் த பாடி இது வந்து கரெக்டு. ஓகேங்களா, இப்போ வந்து மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதை எடுத்துட்டோம்னா மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வித்தின் த பாடின்றது தான். எந்த அளவுக்கு மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகின்றதை வச்சு நம்ம மவுண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சொல்லலாம். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பாக கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இங்கே பேசுகிறது மாஸ் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பற்றி தான். அப்படின்னா வந்து மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமாக வருமா, அதாவது மாஸ் சேமாக இருந்து திக்னஸ் சேமாக இருந்து மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமாக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆன்சர் டி. என்னது, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ யூனிஃபார்ம் டிஸ்க் அபவுட் இட்ஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mr²/2. என்னது, mr²/2. ஓகேங்களா, யூனிஃபார்ம் டிஸ்க் வந்து mr²/2. சரி, அதில் மாஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எடுத்துக்கிறாங்க. அதனால் ரோ இன்ட்டு ஏரியா இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு r²/2. இப்போ ரெண்டு இதை கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து நமக்கு மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ρ1 A1 திக்னஸ்ஸு, ஓகேங்களா, இன் ஈக்குவல் டு ρ2 A2 திக்னஸ். இப்போ என்னது, மாஸும் திக்னஸும் சேம்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது சாரி, மாஸும் திக்னஸ் சேம்ன்றதுனால மாஸ் வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க, ρAT அந்த டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறாங்க. இப்போ மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஒரு டேர்முக்கு எடுத்துக்கிறாங்க. என்னது, ρ1 A1 T r1²/2. ஓகே, அதுக்கு π/8 ρ1 r1/4 Tன்னு வரும். அதே மாதிரி இன்னொரு பாடிக்கும் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதுகிறாங்க. அப்போ π/8 ρ2 r2/4 Tன்னு வரும். இதில் ஈக்குவல் மாஸ்ன்ற விஷயம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வரல. அடுத்தது ஈக்குவல் திக்னஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஆனால் வந்து வேறு மெட்டீரியல்ன்றதுனால கண்டிப்பாக டென்சிட்டி வேரி ஆகும். ஸோ ரேடியஸ் கூட சேம்னு எடுத்துகிட்டா கூட டென்சிட்டி வேரி ஆகும். டென்சிட்டி வேரியாக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுக்கும் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா டென்சிட்டியை பொறுத்து மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறுது. அப்புறம் ரேடியஸ் நம்ம எடுத்துக்கிட்ட பாடியோடைய மாஸும் திக்னஸ் தான் சேம், பட் ரேடியஸை பற்றி நம்ம சொல்ல. ரேடியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபர் ஆகும். கண்டிப்பாக வெறும் மாஸும் திக்னஸும் ஈக்குவலாக இருக்குன்றதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ரெண்டு பாடிக்கும் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம் அப்படின்னு சொல்ல முடியாது, மாஸ் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து மாஸ் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வித்தின் த பாடி. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் வித்தின் த பாடி. அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் டிஸ்க்கான மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் எழுதியிருக்காங்க, I = mr²/2. இப்போ இதையே நம்ம வந்து இந்த I = mk² ஈக்குவேட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே முன்னாடி நம்ம பார்த்ததில் r/√2ன்றது கரெக்டு தான். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எ சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் r தான் கேட்டாங்க. அதுக்கு என்னது r/√2 இருந்தது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, I = mk² ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் கேன்சல் ஆகிடும். கே வந்து கே இந்த சைடு ரூட் எடுத்தோம்னா r/√2 தான் வரும். ஸோ இங்கேயே நான் சொல்லியிருப்பேன், கமெண்ட்டில் போக தேவையில்லை. 86th கொஸ்டின், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே ஃபார் அ சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் r வந்து r/√2 தான். ஓகேங்களா, r/√2. ஒருவேளை அதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் சிலிண்டர்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னா I = mr²/2.
mr ஸ்கொயர் பை 2, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ, எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.